உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த பிவிசி மெட்டாவை பற்றி நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி பிவிசி மெட்டாவை தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு ஈரோட்டை சேர்ந்த வெங்கடேஷ் சாரை நல்ல பிவிசி மெட்டாவில் நல்லா சம்பாதிக்கிறதுக்காக பிளானை சொல்ல வர ஈரோட்டை சேர்ந்த வெங்கடேஷ் சார் ஐயா அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் சார், வெல்கம். தேங்க்யூ நாகராஜன் சார், தேங்க்யூ. வாழ்த்துக்கள். உங்களுடைய எம்சி நல்லா பயிற்சி எடுத்து நல்லா வந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையிலே வெற்றி பெற வாழ்த்துக்கள். டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாட்களை நம்ம தொடங்குவோம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்குவோம். இந்நாளும் அப்படியே தொடங்கட்டும். மகிழ்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய படிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் அந்த படிப்புக்கு உண்டான பயிற்சியில தான் நம்ம கலந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய உள் நுணுக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிந்து கொண்டு இருக்கோம். நிறைய நபர்கள் இந்த பயிற்சி இல்லாம இன்னமும் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தடம் மாறிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுங்களா? நீங்க கலந்துக்கிற மாதிரி இந்த பயிற்சியில அவங்க கலந்துக்கலாம். எப்படி பண்றதுன்னு தெரியல, எப்படி இன்கம் வரும்னு தெரியல, எப்படி செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு, எப்படி ஆலிபேட் ரிவார்டு, எப்படி ரெஃபரல் ரிவார்டு, எப்படி லிமிட் கிரைட்டீரியா பண்றது, எதுவுமே அவங்க பயிற்சி எடுக்காம மக்கள் நிறைய பேர் இன்னும் தடுமாறிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம எல்லாம் உண்மையில லக்கி பர்சன். நம்ம அனைவருமே சேர்ந்து பயிற்சி எடுக்க வந்துட்டோம். அது ஏர்லி மார்னிங் 5:30. அப்ப நாமெல்லாம் எப்படிப்பட்ட நபர்கள்? பிறப்பால் வெற்றியாளருங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்கக்கூடிய வெற்றியாளர் நம்ம அனைவருமே. நம்ம அனைவருமே நம்மளுடைய லட்சியத்திலையும் நம்மளுடைய கோல்லையும் ஜெயிக்க போறது 100% நிச்சயம். அப்ப அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி கூடத்துல கலந்துக்கிறோம். அதே நம்பிக்கையோட இன்னைக்கு பயிற்சியிலையும் நம்ம கலந்துக்கிட்டு புரிதலோட நம் மக்களுக்கு வாய்ப்பை கொடுப்போம். நிறைய மக்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. ஏன்னா இங்க வாய்ப்பை கொடுக்க 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 நமக்கு நிறைய நிறைய வருமானங்கள் நமக்கு தினந்தோறும் கிடைத்து கொண்டு இருக்கு. அப்ப தினந்தோறும் நமக்கு வருமானங்கள் கிடைத்து கொண்டு இருக்கு அப்படின்னா அதுக்காக தான் சார் டெய்லி நம்ம வேலைக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு காலையில ஒரு எழுந்திரிச்சு பாருங்க, நம்ம 5:30 மணிக்கு வர்றதுக்கு இவ்வளவு யோசனை பண்றாங்க. 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்களுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க, பறக்குறாங்க. இன்றைய வருமானத்தை நம்ம அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் இன்கம் தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா அந்த வருமானத்துக்காக ஏர்லி மார்னிங் 3 o'clock 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்களுடைய வேலையை பார்த்து காலையில அந்த வேலையை செயல்படுத்துறாங்க. ஒரு காய்கறி மார்க்கெட்டா இருக்கட்டும், அவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்படி இருக்கல நம்ம லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போறோம்னு வாயில மட்டும் சொல்லிட்டு இருக்கவே கூடாது. அதுக்குண்டான முழு பயிற்சியும் முழு நம்பிக்கையும் முழு முயற்சியும் இங்க கொடுத்தோம்னா 100க்கு 100% நீங்க அத்தனை பேர் மில்லியனர்ஸ் தான். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட, எவ்வளவு பெரிய கோல் செட்டிங்க, எவ்வளவு பெரிய லட்சியத்தை நம்ம கையில எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய லைஃப் லைனர் மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களையும் பயிற்சி கூடத்துக்கு நீங்க கூட்டிட்டு வந்து பாருங்க. நமக்கு கிடைச்ச பயிற்சி எல்லாம் அந்த 20 பேருக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த 20 பேர் மில்லியனர்ஸ்க்கு உண்டான ஒர்க்கை செயல்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. 20 பேர்த்தை நீங்க வாழ வைத்தாவே உங்க வாழ்க்கை மில்லியனர்ஸ் ஆக முடியும் அப்படின்னா ஏன் சார் நாம முதல்ல அந்த 20 பேர்த்துக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க கூடாது? அதே போல இந்த ஆலிபேடுங்கிறதுலாம் உண்மையாலுமே சொல்றேன், அவ்வளவு அற்புதமான ஒரு பிளான். இதுவரைக்கும் ஒரு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை இவ்வளவு எளிமையாக இந்த மாதிரி கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்கு.
அதுக்குண்டான பயிற்சி நாம எடுத்துட்டு இருக்கோம். அப்ப அடுத்து நம்மளுடைய முயற்சி என்ன தெரியுங்களா? நம்மளை நம்பி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னரையும் பயிற்சி கூடத்துக்கு கூட்டு வர்றது. அவங்களுக்கு யார் பயிற்சி கொடுப்பா? நாம கத்துக்கிட்டு போய் தான் அங்க பயிற்சி கொடுக்கணும்னா டைம் அதிகமாயிடும். அவங்களோட சேர்ந்து நாமளும் கத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் வளர்ச்சி வேகமா இருக்கும். சோ அதனால நீங்களும் வரணும், உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய பார்ட்னரும் வரணும். அப்ப இரண்டாவது லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் வேண்டாமா அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு அவருக்கு முதல் லெவல், இரண்டாவது உங்களுடைய இரண்டாவது லெவல் அவருக்கு முதல் லெவல். அப்ப ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பார்ட்னரும் தங்களுடைய முதல் லெவலை சரியாக கவனித்தாலே ஒவ்வொரு லெவலும் ஆட்டோமேட்டிக்காக அங்க பராமரிக்கப்படும், பயிற்சிக்கு அழைக்கப்படும். அதனால பயிற்சி, முயற்சி, வெற்றி, இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். இதை விட்டா வேற வழியே இல்லை. நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பயிற்சி இருக்கணும். நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு முயற்சி இருக்கணும். அப்பதான் இந்த பிவிசி மெட்டாவில விரைவில் லட்சங்களும் கோடிகளும் நீங்க சம்பாதிக்க முடியும். அதை புரிந்து கொண்டு நம் அனைவரும் ஒவ்வொரு நாட்களையும் மகிழ்ச்சியோட தொடங்குவோம், ஆரோக்கியத்தோட இருப்போம். சோ அனைவருக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டால் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வேலிபேட் பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கொஞ்சம் எல்லாம் கவனமா கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஏதோ இன்று உருவாக்கப்பட்ட ஒரு டோக்கன் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். சோ 2015 நம்மளுடைய பிவிசி மெட்டாங்கிறது பால்வின் இன்டர்நேஷனல் டிஜிட்டல் இ வேலட் அப்படிங்கிற முறையில ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லாக கிரவுட் ஃபண்டிங் மெத்தட்ல 2022 வரைக்கும் பிரம்மாண்டமா செயல்படுத்தினது. அதுல 2018 தான் இந்தியாக்குள்ள அசம்பிள் ஆச்சு. ஓகே, 2022க்கு பிறகு நம்மளுடைய சிஸ்டம் ஏற்கனவே ஒரு மின்ட் அப்படிங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியோட அவங்க டிராவல் ஆயிட்டு இருந்தாங்க. சோ அடுத்து அவங்களுடைய உடன்பாடு சரியா இல்லாதனால அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ ஓன் கிரிப்டோ லான்ச் பண்ணுவேன்னு சொன்னாங்க 2025 தான். ஆனா காலத்தின் கட்டாயம் விரைவாக 2022 நமக்கு என்னாச்சுங்க, பிவிசி மெட்டாவை நம்ம கையில கொடுத்துட்டாங்க. அப்ப எவ்வளவு அட்வான்ஸாக இந்த பிவிசி மெட்டா ப்ராஜெக்டுக்குள்ள நாம வந்திருக்கோம்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் அது வளர்ந்து முடியட்டும், அந்த கட்டடங்கள் கட்டி முடியட்டும், அப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நினைக்காம பேஸ்பட்ட எழுப்பும் போதே நம்ம உள்ள வந்துட்டோம். அப்ப நம்மளுடைய லைஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இந்த பிவிசி மெட்டா பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோட புரிதலோடு உள்ள வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் வெற்றி நிச்சயம். இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது பிளாக் செயின் கட்டமைப்புல உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் கிரிப்டோ டோக்கன். சோ அடுத்த ஃபியூச்சர் ஆஃப் மணி, இந்த கரன்சி எல்லா பயன்பாட்டுக்கும் பயன்படும் விதமாக மெட்டாவர்ஸ் டெக்னாலஜியை உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. சோ இந்த கிரிப்டோ அப்படிங்கிறதே நமக்கு ரொம்ப புதுமையாக நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா மெட்டாவர்ஸ் அப்படின்னா இன்னும் புதுமையாக இருக்கும், சில குழப்பமாகவும் இருக்கும். சோ குழப்பமும் அடைய வேண்டாம், புதுமையாக நினைக்க வேண்டாம். இனி ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ கரன்சி. சோ மெட்டாவர்ஸ் எதுக்கெல்லாம் அப்செட் ஆகுதோ அது எல்லாமே ஃபியூச்சர் ஆஃப் மணி தான். சோ நம்மளுடைய பிவிசி மெட்டாவும் மிகப்பெரிய அளவுல ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி வரப்போகுது. ஏனென்றால் இது கம்யூனிட்டி காயின். உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை காயினுக்கு கம்யூனிட்டி இருக்கு அப்படிங்கிறது இல்ல, அதான் உண்மை. ஆனா பிவிசி மெட்டாவுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. இந்த கம்யூனிட்டி இருக்கிற வரைக்கும் இவங்க பிவிசி மெட்டாவை யாராலையும் எந்த ஒரு சேதாரம் பண்ண முடியாது. பிவிசி மெட்டா விரைவில் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்துலயுமே லான்ச்சிங் ஆக போகுது. சோ அதுக்குண்டான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு, அதுக்குண்டான அப்டேட் நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இப்போதைக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய விலை
குறைவாக இருக்கு அப்படின்னா மகிழ்ச்சியாக உங்களால முடிந்தவரை வாங்கி சேமிங்க. நான் இவ்வளவுக்கு வாங்குங்கன்னு உங்களை சொல்லல, முடிந்தவரை வாங்கி உங்களுடைய உண்டியலுங்கிற வேலட்ல சேமிச்சு வைங்க. அதாவது சேமிக்க அப்படிங்கும் போது அது ஃபியூச்சர் ஆஃப் மணி. ஓகேவா? ரைட். அப்ப இந்த பிவிசி மெட்டாவோட விலை எப்ப சார் ஏறும்? பிவிசி மெட்டாவோட விலை எப்ப ஏறும்? அடுத்த கேள்வி. ஒரு பொருள் உருவாகிறதுக்கு எவ்வளவு நேரம், அதை வளர்ச்சி அடையறதுக்கு எவ்வளவு நேரம், அதை வளர்ச்சி அடைந்து அச்சீவ்மெண்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கிரிப்டோல படிக்கணும் இல்லையா? சோ கிரிப்டோங்கிற இடத்துல தான் நம்ம படிக்கணும். கிரிப்டோ டெக்னாலஜில ஒரு பொருள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைங்கிறது. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு மதர் ஆஃப் காயின் இந்த பிட்காயின், மதர் ஆஃப் காயின் இந்த பிட்காயின் கிட்டத்தட்ட 15 வருடமா அவங்க டிராவல் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட $59,000 $60,000 ரீச் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய பிவிசி மெட்டா 2022 ஜூலை மாசம் 8வது ஜூலை மாசத்துல லான்ச் ஆகி இன்னைக்கு 2 வருடங்கள் முடிந்து 3வது வருடம் ரன் ஆயிட்டு. அப்ப இதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்க போகுதுங்கிறத கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் சந்திக்க போகுது. அவங்களுடைய கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? ஒரு பிவிசி மெட்டாவினுடைய விலை $1000 தொட வேண்டும். எத்தனை டாலர்? $1000 தொட வேண்டும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிவிசி எல்லாமே ஒரு 2 வருடத்தில் எவ்வளவு வரப்போகுது, ஒரு 5 வருடம், ஒரு 10 வருடம் பொறுமையா இருக்கு. மிக பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை தொடும். சரிங்களா? ரைட். அப்ப எல்லாருமே பிவிசி மெட்டாவை வாங்கித்தான் ஆகணுமான்னு கேட்டா, இந்த சிஸ்டத்துக்குள்ள 2 ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காங்க. ஒன்னு சீடு பார்ட்னர், இன்னொன்னு டோக்கன் ஃபார்மிங். சோ சீடு பார்ட்னருக்குள்ள வந்திருக்கவங்க அத்தனை பேரும் டோக்கன் ஃபார்மிங் பண்ண முடியும். டோக்கன் ஃபார்மிங் பண்ற அத்தனை பேரும் பிவிசி மெட்டாவை நிறைய சம்பாதிக்க முடியும். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? சீடு பார்ட்னர் ஆகணும். டோக்கன் ஃபார்மிங்ல நிறைய பிவிசி மெட்டாக்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். ஓகே சார், அந்த பிவிசி மெட்டாக்களை நாம் எப்படி ஐஎன்ஆராக கேஷ் பண்றது? அடுத்த கேள்வி இல்லையா? சோ நம்மளுடைய பிவிசி மெட்டா மல்டிபிள் கிரிப்டோ கரன்சி அக்செப்டட். மல்டிபிள் கிரிப்டோ கிட்டத்தட்ட 38,000 கிரிப்டோ டோக்கன் இந்த உலகத்துல டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதாவது லீடிங்ல, லிஸ்டிங்ல அத்தனை காயினும் நீங்க பிவிசி மெட்டா காயினை வைத்து வாங்க முடியும். பிவிசி மெட்டா காயின் இருக்கா? நீங்க பிட்காயின் வாங்கலாம், எத்தீரியம் வாங்கலாம், லைட் காயின் வாங்கலாம், ட்ரான் வாங்கலாம், என்ன வேண்டும் அத்தனை பிவிசி மெட்டா காயினை வைத்து அத்தனை கிரிப்டோ கரன்சியும் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்து ஃபியூச்சர் ஆஃப் மணின்னு சொன்னாங்க இல்லையா? அனைத்து யூட்டிலிட்டி பில்ஸுக்கும் நீங்க பில் பேமெண்ட் ஃபியூச்சர் ஆஃப் மணி பண்ண முடியும். சோ நாளைக்கு சொத்து வாங்குறது அப்படின்னாலும் கிரிப்டோ கரன்சில தான் இனி வரப்போகுது. சோ அனைத்து துறைகளும் கிரிப்டோ கரன்சி கையில் எடுக்க போறாங்க. கேமிங், ஆன்லைன், இ காமர்ஸ் அனைத்துக்கும். சோ அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா பயன்பாடு விரைவில் உங்க அனைவருக்கும் புரியும். அதனால புரிந்து கொண்டு சீடு பார்ட்னர் ஆகாதவங்க சீடு பார்ட்னர் ஆயிடுங்க. சீடு பார்ட்னர் ஆனவங்க டோக்கன் ஃபார்மிங்கை உடனடியாக கையில் எடுங்க. 2 மடங்கு லாபத்தோடு பிவிசி மெட்டாவை நீங்க சம்பாதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு மினிமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2,500 ரூபாய் பண்ணுங்க. அப்ப அதுல ஒரு $10 பிவிசி மெட்டா காயினை ஸ்டேக்கிங் பண்ணுங்க. $11 பிவிசி மெட்டா காயினை உங்களுடைய வேலட்ல சேவ் பண்ணி வைங்க. அந்த வேலட்ல சேவ்ங்கிறது உங்க பாக்கெட்ல இருக்க பர்ஸ் மாதிரி, அதுக்குள்ள இருக்க பணம் மாதிரி, எப்ப வேணாலும் நீங்க அது பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு $5 உண்டான பிஎன்பியை உங்களுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைங்க. எதற்காக அந்த பிஎன்பியை ஹோல்டு பண்ணணும்? நம்மளுடைய ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும், ஃபார்மிங் டிரான்சாக்சனா இருக்கலாம், அதர் ஃபார்மிங் டிரான்சாக்சனா இருக்கலாம், அல்லது வித்ராவல் டிரான்சாக்சன் எதுக்கா இருந்தாலும் சம் பர்சன்டேஜ் அங்க கேஸ் ஃபீஸ் கொடுத்தாகணும். இது இங்க மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கிரிப்டோவுக்கும் அங்க ஃபீஸ் கொடுத்து தாகணும். சோ நம்மளுடைய பிவிசி மெட்டா பிஎன்பி பிளாக் செயின் நெட்வொர்க்ல டிராவல் ஆகிறதுனால
அந்த பிஎன்பி காயின்ல இருந்தே ஆட்டோ டெபிட் சம் பர்சன்டேஜ். அப்ப 2500 ரூபாய் கொடுக்கிற நமக்கு இன்றைய நிலைமைக்கு குறைந்தது ஒரு 300 காயின் அண்ட் எபோ நமக்கு கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இந்த பிவிசி மெட்டாக்குள்ள இணையும் போதே நீங்க ஒரு சொத்தை சம்பாரிச்சிட்டு தான் உள்ள வரீங்க, சாதிச்சுட்டு தான் உள்ள வரீங்க. இந்த 300 காயின் சிஸ்டம் சொன்ன மாதிரி ஒரு $1000 ரீச் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய். சார் $100 ரீச் பண்ணுது 30 லட்சம் ரூபாய். $10 தான் ரீச் ஆயிருக்கு 3 லட்சம் ரூபாய். அப்ப யோசனை பண்ணி பாருங்க. இங்க நம்ம சீடு பார்ட்னரா வந்து நம்ம சேர்த்த சொத்து கூட நமக்கு பல லட்சங்களையும் பல கோடிகளையும் சம்பாரிச்சு கொடுக்க தயாரா இருக்கு அப்படின்னா இந்த வாய்ப்பை நாம மட்டும் பயன்படுத்தினா பத்தாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி உறவுகள் அனைவருக்குமே கொடுங்க. எடுக்கிறாங்க எடுக்கல அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா வாய்ப்பை எல்லாருக்கும் கொடுங்க, அனைவருக்கும் கொடுங்க. எடுக்கிறவங்க அத்தனை பேர் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல செட்டில் ஆயிடுவாங்க. ஓகே, சோ சீடு பார்ட்னர்ல கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னா சொத்து தான், பிவிசி மெட்டாவுடைய டிஜிட்டல் அசட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு லைஃப் டைம் ஃபார்மிங் பண்றதுக்கு உண்டான ஐடி நம்பரை சிஸ்டம் நமக்கு கொடுப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், டோக்கன் ஃபார்மிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப டோக்கன் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன தெரியுங்களா? ஃபார்மிங்னா விதைக்கிறது. அந்த செல்ஃப் ஃபார்மிங் விதைக்கும் போது நமக்கு 200% விளைச்சல் ரிவார்ட். இப்ப $100 உண்டான பிவிசி மெட்டாவை நான் இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள விதைக்கிறேன் அப்படின்னா எனக்கு 200% ரிவார்டு லிமிட். அப்ப எனக்கு $200 கிடைக்கும். எவ்வளவுங்க? $100 நான் இங்க ஃபார்மிங் பண்றேன், அதனுடைய விளைச்சல் எனக்கு $200 ரிவார்டு கிடைக்குது. காரணம் 200%. சரி, அப்ப எனக்கு எவ்வளவு நாள்ல கிடைக்கும், எந்த அடிப்படையில கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சோ அப்ப நீங்க $100 இங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணும்போது உங்களுக்கு 200% ரிவார்டுங்கிறத கொடுத்தாச்சு. டெய்லி ரிவார்டாக சிஸ்டம் உங்களுக்கு தர தயாரா இருக்கு. அப்ப டெய்லி ரிவார்டு என்ன பர்சன்டேஜ்? 0.20%. அப்ப 100 இன்ட்டு 0.20% நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு $0.20 கிடைக்கும். இன்ட்டு 1000 days கால்குலேஷன் பண்ணீங்கன்னா $200 உங்களுக்கு காமிச்சு. 500 நாள்ல உங்களுக்கு $100 வந்துடும். அடுத்த 500 நாள்ல $100 வரும். சரிங்களா? இது நார்மல். இதுக்கு நீங்க எந்த ஒரு ரெஃபரல் பார்ட்னர்ஷிப் உருவாக்க வேண்டியதில்லை. ஆனா உங்களுக்கு இன்னும் விரைவாக வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாங்க, ரெஃபரலை நீங்க உருவாக்கலாம். ரெஃபரலை உருவாக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த 20 லெவல்ல எவ்வளவு பார்ட்னர்கள் எவ்வளவு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்களோ அதுக்கு உண்டான ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆகும்னா இன்னும் உங்களுக்கு ரிவார்டு, டெய்லி ரிவார்டு கூடுதலாக கிடைக்கும். அதை விட இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வேணுமா, ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபரை சரியா பயன்படுத்தி. ஒரு எக்ஸாம்பிள், செல்ஃப் ஃபார்மிங்ல 0.20% அப்படின்னா ஒரு ரெஃபரல் இருந்து 0.10 வருது அப்படின்னா உங்களுக்கு ஒரு 0.30%. ஆனா ஏர்லி பேர்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கமாக 0.70% கிடைக்கும். ஏன் சார் அதுக்கு மட்டும் அப்படின்னா ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர் 7 days அப்படிங்கிறத நமக்கு சிஸ்டம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ இனிமேல் ஏர்லி பேர்டை நீங்க போக்கஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 நாட்கள் கிடையாது, வெறும் 200 நாட்கள்லயே உங்களுடைய 200% எடுக்க முடியும். அப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டு எக்ஸ்ட்ரா இன்கம் 0.70% நமக்கு கிடைக்குது. நாம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி $200 எடுக்கிறோம் இல்லையா? சோ அதுக்கு டெய்லி ரிவார்டு 0.20%. So plus 70%, 0.9% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப இந்த இடத்துல 7 days ஆஃபர் கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு நாளும் ஏர்லி பேர்டினுடைய ஆஃபர் குறையும். 7 நாள் வரைக்கும் நமக்கு அந்த ஆஃபரை கொடுத்திருக்காங்க. நீங்க எப்ப $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்றீங்களோ அதுல இருந்து 7 நாள் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர். என்ன ஆஃபர்? நீங்க 1:2
உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்கள் 100 பண்றதுக்கு 7 நாள் டைம் கொடுக்குறாங்க. அந்த 7 நாள் ஆஃபர்ல நீங்க முதல் நாள் பண்ணீங்கன்னா 0.70%, இரண்டாவது நாள் பண்ணும்போது 0.60%. அப்ப முதல் நாள்லயே 1:2 ரேஷியோவை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 0.90 செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட், இதையெல்லாம் டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா 200 நாள்லயே உங்களுக்கு $200 ரிலீஸ் ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் டே ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர்னுடைய ஃபர்ஸ்ட் டே. சார் இந்த இடத்துலயே நான் ஒரு 10 பேர் மேட்சிங் நான் பண்ண முடியுமா? தாராளமாக 100 பேர் மேட்சிங் கூட நீங்க பண்ண முடியும். அப்ப நமக்கு என்ன சார் பெனிஃபிட் இருக்கும்? ரொம்ப ஈஸி. நீங்க எந்த அளவுக்கு பார்ட்னர்களை அதிகப்படுத்துறீங்களோ ரொம்ப எளிமை. 2 பார்ட்னர்கள் வைத்து நீங்க அதிகமா சம்பாதிக்கணுமா? அதுவும் முடியும். ஏர்லி பேர்ட்ல மட்டும்தான் அது முடியும். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் டே நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நமக்கு 0.90 பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு கிடைக்குது. ஒரு 200 டேஸ்ல நமக்கு 200% ரிவார்டும் கிடைக்கும். சோ அதனால நீங்க என்ன பண்ணணும்? ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபரை அனைவரும் பயன்படுத்தணும். ஓகே சார், ஃபர்ஸ்ட் டே நான் பண்ணிட்டேன், ஆனா என்னுடைய ரெஃபரல் 2 பேர் பண்ணல, 2வது நாள் பண்ணிருக்காங்க, இப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டு எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா 7 டேஸ்க்கு நமக்கு கிடைக்கும். சோ ஆனா ஒவ்வொரு நாட்களுக்கும் சம் பர்சன்டேஜ் குறைவா கிடைக்கும். ரைட். இப்ப 2வது நாள்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் 2 பேர் 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு பிளஸ் ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.60%. அப்ப எவ்வளவு நமக்கு ஆட் ஆகுதுன்னா நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் மட்டுமே 0.80%. இப்படி 2வது நாள் நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 2வது நாள் உங்களுடைய டீம் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 2 பேர் 100 பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 2வது நாள் கால்குலேஷன்ல 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. சோ அந்த ரேஷியோக்கு உண்டான இன்கம் 0.60% ஏர்லி பேர்ட் ரிவார்ட், 0.20% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்போ பர் டே உங்களுக்கு வரக்கூடியது 0.80% செகண்ட் டே. ஓகே சார், 2வது நாளும் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணல, 3வது நாள் 2 பேருமே பண்ணிட்டாங்க. அப்ப 3வது நாள் ஏர்லி பேர்ட் ரிவார்டு நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.70% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு, டோட்டலாக 0.70% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு பிளஸ் டீம் ரெஃபரல் ரிவார்டு. ஓகேங்களா? ரைட். 3வது நாளும் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணல, 4வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணிருக்காங்க. அப்ப 4வது நாள் நம்மளுடைய ஏர்லி பேர்ட் ரிவார்ட் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? இப்ப 4வது நாள்ல நீங்க 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் 0.20% பிளஸ் ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.40%. இப்ப டோட்டலாக உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 4வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா கூட 0.60% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். ஓகேங்களா? 4வது நாளும் கம்ப்ளீட்டட் ஆகல, 5வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு எவ்வளவு சார் கிடைக்கும்? ஏர்லி பேர்ட் ரிவார்டு 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. டோட்டலாக ஒரு நாள் நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 5வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட 0.50%, 0.50% பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். சார் 5வது நாள் கம்ப்ளீட் பண்ணல, 6வது நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அப்ப ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல நம்மளுடைய ரிவார்டு எவ்வளவு? 5வது நாள்ல 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, டோட்டலாக 0.40% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், உங்களுடைய $100 வரக்கூடிய ரிவார்டு 0.40% பர் டே பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். இது எப்படி?
நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 6வது நாள்ல பண்ணி இருந்தால் கூட 0.40% செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கிடைக்குது அப்படின்னா ஏர்லி பேர்டை நாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த 7 டேஸ் ஆஃபருக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சார் 7வது நாள் தான் என்னுடைய டீம்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் 2 பேர் 100 பண்ணிருக்காங்க. அப்ப ஏர்லி பேர்டோடைய ஆஃபர்ல 7வது நாள் எனக்கு எவ்வளவு அப்படிங்கும்போது ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.30% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் டெய்லி ரிவார்ட் ஸ்பெயின் பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அப்ப நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கிறீங்க, உங்க டீம் ஆர்கனைசேஷன்ல ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடியவங்க யாருமே பண்ணல, 7வது நாள் பண்ணியிருந்தாலும் கூட சிஸ்டம் ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 10 பாயிண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இதுதான் 7 டேஸ் ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 7 நாள் வரைக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணா கூட 0.30% ரிவார்டு நமக்கு கிடைக்குது அப்படின்னா அப்ப இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணலாமா? மிஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 1:2 ஃபர்ஸ்ட் டே யோசனை பண்ணி பாருங்க. 200 டேஸ்ல நமக்கு அந்த ரிவார்டு ஃபுல்மையா கிடைச்சு. சார் 7வது நாளும் பண்ணல, 8வது நாள் தான் அவங்க பண்ணிருக்காங்க. இப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. 7 நாள் வரைக்கும் தான் அந்த ஆஃபர் டிராவல் ஆகும். 7வது நாள் எக்ஸ்பிரி ஆயிடும். இந்த $100 ஏர்லி பேர்டுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரியில வச்சிருவாங்க. ஆனா உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு வரும், ரெஃபரல் ரிவார்டு வரும், அதுல எந்த தடையும் கிடையாது. ஏர்லி பேர்ட் ரிவார்டு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆகும். அப்ப நம்ம என்ன சார் பண்றது? அவரு 8வது நாள் அவர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்க உடனடியா உங்களுடைய ஐடியில மீண்டும் ஒரு $100 நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேட்ச் 1:2 ஃபர்ஸ்ட் டேல ரன் ஆகும். மறுபடியும் 0.90 உங்களுக்கு கிடைக்கும். அப்ப பாருங்க, மீண்டும் 7 டேஸ், மீண்டும் 7 டேஸ், மீண்டும் 7 டேஸ் நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா போதும், உங்களுக்கு சிஸ்டம் அள்ளி கொடுக்க தயாரா இருக்கு. ஓகே ரைட். அப்ப நம்ம 1 டேல 1:2 ரேஷியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்ப எத்தனை நாள்ல நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். 0.90 1 டேல கம்ப்ளீட் பண்ணியிருந்தா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீட். அப்ப நமக்கு எவ்வளவு நாள்ல வருது? 223 நாட்கள்ல 200% ரிவார்ட் கம்ப்ளீட். அதே இரண்டாவது நாள்ல நமக்கு 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆகும். 0.80%, கிட்டத்தட்ட 250 நாளையில நமக்கு 200% ரிவார்ட் கம்ப்ளீட். சார் 3வது நாள்ல தான் 1:2 கம்ப்ளீட். 0.70%. அப்ப 3வது நாள்ல நம்ம ஏர்லி பேர்ட் அச்சீவ் பண்ணும்போது 0.70% கிடைக்குது. 286 நாட்கள்ல 200% ரிவார்ட் நமக்கு கிடைச்சது. சார் 4வது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது. 0.60%. 334 நாட்கள்ல 200% ரிவார்ட் நமக்கு கிடைச்சது. சார் 5வது நாள் 1:2 கம்ப்ளீட். 5வது நாள் 1:2 கம்ப்ளீட். அப்ப 0.50% ஸ்பீட். 400 நாட்கள்ல 200% ரிவார்ட் நமக்கு கிடைச்சது. சார் 6வது நாள் தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 0.40%. 500 நாட்கள்ல 200%. அதுவே 7வது நாள்ல 1:2 கம்ப்ளீட். 0.30%. அப்ப 667 நாட்கள்ல 200% கம்ப்ளீட். 667 நாட்கள்ல 200% கம்ப்ளீட். அப்ப 1000 நாள் அப்படிங்கிறது நார்மலாக நீங்க
$100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிட்டு டெய்லி ரிவார்டு ஏர்ன் பண்ணீங்கன்னா 1000 நாட்கள். அதுவே ஏர்லி பேர்ட் கையில் எடுத்து நீங்க கரெக்டா வேலை பார்த்தீங்க அப்படின்னா 7வது நாள் நீங்க 1:2 கம்ப்ளீட் பண்ணா கூட 667 நாள். அதே முதல் நாள் பண்ணியிருந்தா 223 நாள். இது செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மட்டும் கால்குலேஷன். இந்த ரெஃபரல் ரிவார்டு எல்லாம் சேர்த்தீங்கன்னா இன்னும் விரைவாக இன்னும் வேகமாக உங்களுடைய 200% உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த 1:2 எப்படி பண்றது, ஒரு பேர் எப்படி பண்றது, இரண்டாவது பேர் என்ன கால்குலேஷன், மூன்றாவது பேர் என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறத நான் இங்க ஒரு 2 பேர் மூலியமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 கீழே ஒரு 100, இந்த பக்கம் ஒரு 100, அதாவது 1:2ங்கிறது இதுதான் மாடல். ஸோ அப்ப இந்த 1:2 நம்ம ஒரே நாள்ல பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 0.90% ரிவார்ட். 0.90% ரிவார்ட். இது ஃபர்ஸ்ட் லெவல் ஒன்லி. உங்களுக்கு 1:2 எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல் தான். உங்க ஃபர்ஸ்ட் லெவல் அவங்களுக்கு 1:2 ஏர்லி பேர்ட் ரிவார்டு கிடைக்கும். ஏர்லி பேர்ட் ரிவார்டுங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான். ரைட். அப்ப ரெண்டாவது நாம ஒரு 4 பேர் கொடுத்திருக்கோம் சார். 4 பேருமே 100 பண்ணிட்டாங்க. அப்ப 2 பேர் மேட்ச் ஆகும். 4 பேரும் 100 பண்ணோன்னு 2 பேர் மேட்ச் ஆகும். சோ இது ஃபர்ஸ்ட் பேர் ஒரு நாள் ஆயிடுச்சு, ரெண்டாவது பேர் 2வது நாள் ஆயிடுச்சு அப்படின்னாலும் 2க்குமே ஃபர்ஸ்ட் டே கால்குலேஷன் தான். சார் இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்கள ஆயிட்டாங்கன்னா 3வது பேர். இந்த மாதிரி நீங்க 20 பேரை கொடுத்திருந்தாலும் சரி, 200 பேரை கொடுத்திருந்தாலும் சரி, ஒவ்வொரு பேர் மேட்சிங்க்கும் நீங்க ஒரு $100 கொடுத்தால் போதும். ஒவ்வொருத்தரும் 100 பண்ணியிருந்தாலும் சரி, 20 பேர் 100 பண்ணியிருக்காங்க. அப்ப நமக்கு அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா 10 பேர் மேட்சிங் ஆகும். ஒரு பேர் மேட்சிங்க்கு 100, 10 பேர் மேட்சிங்க்கு $1000 நம்ம செல்ஃப் ஃபார்மிங்ல வச்சிருந்தா போதும். அப்ப நமக்கு எவ்வளவு விரைவாக அந்த $2000 200 நாட்கள்லயே நமக்கு கைக்கு வரும். அப்ப இந்த 20 பார்ட்னர்கள் மீண்டும் ஒரு 100 போட்டிருக்காங்க அப்படின்னா அங்க எவ்வளவு பேர் மேட்சிங் தெரியுங்களா? 20 பேர் மேட்சிங். இதே 20 பேர் மீண்டும் ஒரு 100 பண்ணிருக்காங்க, உங்களுக்கு அங்க எவ்வளவு பேர் மேட்சிங் பாத்துக்கீங்க? 30 பேர் மேட்சிங். இதே பார்ட்னர்கள் ஒவ்வொருத்தரும் 20 பேரும் ஆளுக்கு 100 பண்ணிருக்காங்களா? மறுபடியும் எவ்வளவு ஆச்சுங்க? 400 ஆயிடுச்சு. அப்ப 4 பேர் மேட்சிங் இன்ட்டு 10, 40 பேர் மேட்சிங். அப்ப 500. அப்ப இந்த இடத்துல ஒவ்வொரு 100க்கும் ஒவ்வொரு பேர் மேட்சிங் முறையில ஏர்லி பேர்ட் ரிவார்ட் நமக்கு சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கு. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்ல மக்களை அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு நீங்க அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டெய்லி இன்கம் கூடும். டெய்லி $50 வேணுமா, $100 வேணுமா, $1000 வேணுமா, அதை நீங்க சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? 1:2 ஒரு பேர் மேட்சிங்க நீங்க பண்ணி அதுல கரெக்டா அந்த ரிவார்டு வருதாங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. அடுத்து ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய எஃபோர்ட்டை முழுமையா கொடுங்க. அடுத்தடுத்த பேட்ச், அடுத்தடுத்த செட்டிங்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? சோ அப்ப எத்தனை பேர் மேட்சிங் வேண்டாலும் நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல கொடுக்கலாம். ஒவ்வொரு பேர் மேட்சிங்கும் 0.90 ரிவார்டு கிடைக்குது. பிளஸ் ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். ரெஃபரல் ரிவார்டுங்கிறது 20 லெவலுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். அப்ப ஏர்லி பேர்ட் மூலியமாக ஃபர்ஸ்ட் லெவல்ல இவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறோம். ரெஃபரல் ரிவார்டு மூலியமாக 20 லெவல்ல இருந்து சம்பாதிக்கிறோம். அடுத்து ரிவார்டு லிமிட்ங்கிற முறையில நம்ம எவ்வளவு சம்பாதிக்க போறோம் தெரியுங்களா? ரிவார்டு லிமிட்ல உங்களுடைய 5 லெவல் உங்களுடைய டீம் இருக்கும் இல்லையா? சோ 1ல இருந்து 5 லெவல், அந்த 1ல இருந்து 5 லெவல்ல $1,00,000 அந்த செல்ஃப் ஃபார்மிங் நடந்திருந்தால், இப்ப நீங்க போட்டிருக்க $100 $200 வர்றது $250 வரும். அப்ப நம்மளுடைய 4வது இன்கம் என்ன ஆகுது? அதிகமாகுது. முதல் இன்கம் நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங், 2வது இன்கம் ஏர்லி பேர்ட், 3வது இன்கம் ரெஃபரல் ரிவார்ட், 4வது இன்கம் லிமிட்
கிரைட்டீரியா. அப்ப லிமிட் கிரைட்டீரியாவில் 5 லெவல்ல 1 lakh அண்ட் எபோ செல்ஃப் ஃபார்மிங் நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு 200% பதிலாக 250% மாறும். அதுவே 6வது லெவல்ல இருந்து 10வது லெவலுக்குள்ள $5 லட்சம் நடந்திருந்தால் உங்களுக்கு 200 + 100 300%. அதே 11வது லெவல்ல இருந்து 15வது லெவல் வரைக்கும் ஒரு 25 லட்சம் அங்க நடந்திருந்தால் நமக்கு என்ன ஆகுங்க? 200 + 150 350%. 16வது லெவல்ல இருந்து 20வது லெவலுக்குள்ள $1,25,00,000 நடந்திருந்தால் நமக்கு 200 + 200 400%. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, 250 வந்தாவே நமக்கு இங்க $250 ஒரு பேர் மேட்சிங். 300 வந்தா $300, 350 வந்தா $350, 400 வந்துச்சுன்னா $400. ஒரு $100 $400 உயர்த்தவும் முடியும், அதை விரைவாக எடுக்கவும் முடியும். 200 நாள்ல இருந்து 20 நாள்ல கூட நீங்க எடுக்க முடியும். சோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த இடத்துல வாய்ப்புகளை கொடுத்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு, நிறைய பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்கு. இதுல பயிற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப இந்த இமேஜ் ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கண்டிப்பா இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே, இந்த இமேஜ் நீங்க கொஞ்சம் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு மாடல் தான், இப்படித்தான் நீங்க பண்ணணும்னு நான் சொல்ல வரல. எவ்வளவு பேர் மேட்சிங் பண்ணுனா நமக்கு எவ்வளவு இன்கம் கிடைக்கும், முதல்ல நமக்கு ஒரு கோல் செட்டிங் வேணும் இல்லையா? நமக்கு மாசம் எவ்வளவு இன்கம் சம்பாதிக்கணும், மாசம் ₹1 ₹2 அப்படிங்கறது வேணும் இல்லையா? சோ அப்ப நீங்க இந்த ப்ராஜெக்டை இந்த 1:2 ஒரு நாள் எவ்வளவு பண்ணா எவ்வளவு கிடைக்கும், எத்தனை 1:2 பண்ணா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்க மைக் ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணுங்க. ஓகே, the early bird. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்ப இந்த இடத்துல இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த இமேஜ் இவ்வளவு நேரம் பேசினது இதுலயும் அடங்கி இருக்கும். இந்த ஒரு பிரிண்டை நீங்க கையில வச்சுக்கோங்க. இது ஒரு மாடல் தான். ஸோ இதுல உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி இன்னும் புதுமையாக நீங்க பயன்படுத்துறதுனா பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாடல்ல நம்ம பண்ணினாவே மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு பாருங்க. ஒரு பேர் மேட்ச் பண்ணா எவ்வளவு, 2 பேர் பண்ணா எவ்வளவு, 10 பண்ணா எவ்வளவு, 50 பண்ணா எவ்வளவு, 200 பேரிங் பண்ணா எவ்வளவு. அப்ப இந்த இடத்துல நமக்கு 50 பேர் மேட்சிங், 100 பேர் மேட்சிங், 200 பேர் மேட்சிங் நடந்தா நம்மளுடைய மாத இன்கம் 1 lakh and above. சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நீங்க எந்த அளவுக்கு வருமானத்தை சம்பாதிக்கணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். அப்ப இந்த டிசைட் பண்ணிட்டு இதுக்குண்டான எஃபர்ட்டை போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, பிவிசி மெட்டா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்குண்டான ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த ப்ராஜெக்ட் ரெடி ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல விலை ஏற்றம் இறக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனா ப்ராஜெக்ட் லான்ச் ஆகி ஃபிட் ஆயிட்டாங்கன்னா மறுபடியும் இறங்காது. ஸோ நமக்கு பிவிசி மெட்டாயை வாங்கி விலை ஏறினா விற்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது, அது ட்ரேடர்ஸ்னுடைய வேலை. நம்ம ட்ரேடிங் பண்ணல, நம்ம ஒன்லி ஃபார்மிங் தான் பண்றோம். அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு விலை குறைவா இருக்கிறனால தான் உங்களை பிவிசி வாங்க சொல்றேனே தவிர, ஆனா பிவிசி வாங்குறது நம்மளுடைய வேலை கிடையாது. பிவிசியை வாங்குறதும் விற்கிறதும் நம்மளுடைய வேலை கிடையாது. நம்மளுடைய வேலை என்னங்க? ஃபார்மிங் பண்றதுதான். ஃபார்மிங் முறையில பிவிசி 2 மடங்கு லாபத்தை சம்பாதிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அப்ப ஃபார்மிங் அதிகப்படுத்துங்க, ஃபார்மிங்க போக்கஸ் பண்ணுங்க, ஃபார்மிங் உங்க டீமுக்கு சொல்லிக் கொடுங்க. பிவிசி மெட்டாவை வாங்குறது மட்டும் சொல்லிக் கொடுக்க. பிவிசி மெட்டா வாங்குறதுங்கிறது உங்களுடைய சேமிப்பா தான் இருக்கணுமே தவிர அது பிசினஸா இருக்கக்கூடாது. உங்களுடைய பிசினஸ் என்ன தெரியுங்களா? செல்ஃப் ஃபார்மிங் பண்றதுதான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 1:2. இப்ப உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர் இருக்காங்க. நீங்க ஒரு 500, அவங்க ஒரு 500, அவங்க ஒரு 500 பண்ணி பாருங்க. 5 பேர் மேட்சிங் ஆகும். 5 பேர் மேட்சிங் நடக்கும். அப்ப இதுதான் நம்மளுடைய வேலையை தவிர இதை விட்டுட்டு நம்ம பிவிசி மெட்டாவை விலை குறைஞ்சிருச்சா, அது ஏன் குறைஞ்சிருச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க வேண்டாம். விலை ஏறிடும், என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட பிவிசி மெட்டா இருக்காது. அப்ப பிவிசி மெட்டா வேணும்னா நீங்க ஃபார்மிங்ல உள்ள வாங்க, ஃபார்மிங்ல நிறைய சம்பாதிங்க, பிவிசி மெட்டா நிறைய சேர்க்க முடியும்.
சிஸ்டம் 3 வகையான வித்ரால் கொடுத்திருக்காங்க. அதுக்குண்டான அப்டேட்டும் நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்டன்ட், அதாவது எனி டைம் வித்ரால் கொடுத்தாச்சு. இன்ஸ்டன்ட் வித்ரால் கொடுக்க போறாங்க. லிமிட்டை அதிகப்படுத்த போறாங்க. டெய்லி $10 $50, 5 முறை நீங்க பண்ற மாதிரி கொண்டு வர போறாங்க. செல்ஃப் ஃபார்மிங் $500, அதர் ஃபார்மிங் $500. அது இன்னைக்கு ஒரு $100 பண்ண முடியும். ஆனா அதையும் அதிகப்படுத்த போறாங்க. சோ அதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சோ இவ்வளவு பொறுமையா நம்ம இருந்து இந்த பிசினஸ்ல டிராவல் ஆயிட்டோம். சோ மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையும் நேரத்தில் நாம் இன்னும் ஒரு பெரிய டீமை உருவாக்கி நிறைய வருமானங்களை நாம் சம்பாதிக்க வேண்டும். ஓகேங்களா? சோ இந்த பிவிசி மெட்டாவை சரியா புரிந்து கொண்டு நம்பிக்கையோட டிராவல் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பை கொடுக்குற இடத்துல இருக்கிறீங்க, கொடுக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கறது எல்லாமே கிடைக்கும். அதே போல பிரபஞ்சத்திட்ட இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு என்ன தெரியுங்களா? பிவிசி மெட்டா. நீங்க பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்டீங்களோ அதுக்கு உண்டான பலன் அத்தனையும் இந்த பிவிசி மெட்டாவில் இருக்கு. சோ அதை அடையணும் அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுங்கன்னு சொல்லியிருக்கு. சோ அப்ப அந்த வாய்ப்பை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆக முடியும். அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முழு நம்பிக்கையோட பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் நீங்க சேமிச்சு வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கணும். வெற்றி பெற வாழ்த்துக்கள். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ நாகராஜன் சார், தேங்க்யூ. நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். வணக்கம். நல்ல மீட்டிங் தெளிவாக புரிகிற மாதிரி இருந்துச்சுங்க சார். இந்த ஏடி பாலர் ஆப்பர்களை லட்சங்களையும் கோடிகளையும் சம்பாதிக்க வைக்கணும் என்று சொல்லி நீங்கள் தினத்தோறும் மீட்டிங் எடுக்கிறீங்க. மீட்டிங் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க சார். இந்த பிவிசி மெட்டா காயினை சேமிச்சு வைக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் சேமிச்சு வைக்கிறதோட ஏடி பாலர் ஆப்பரில் பாமிங்கும் பண்ணணும், 2 வேலையும் செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 2ஐயும் நம்ம விடாமல் பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து செஞ்சோம்னா நல்ல விரைவில் நம்ம லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம் என்று சொல்லி நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க. நாங்கள் மீட்டிங்கை கலந்து கொண்டு தெளிவாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் சார். நல்லா புரிகிற மாதிரி இருந்துச்சு சார். இந்த பிவிசி மெட்டா காயின் இன்னைக்கு விலை கம்மியாக இருக்கிறதுனால வாங்கி வைக்க சொல்றீங்க. இதே நம்மளுடைய சார் லீடர் சார் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு பிட்காயின் ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறப்ப வாங்கி வச்சு ஒரு 10-20 காயினை வாங்கி வச்சு 100 காயினை வாங்கி வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால அந்த காயின் விலை இன்னைக்கு 60-70 லட்ச ரூபாய்க்கு போகுதுன்னு சொல்றாங்க. அது நான் இப்போ பிவிசி மெட்டா காயினையும் நாளைக்கு வாங்கி வச்சிருந்தோம்னா 1 லட்ச ரூபாய்க்கு 10 வருஷத்துக்கு போகும்னு சொல்றாங்க. 1 லட்ச ரூபாய் போனால் கம்மியாக போனா கூட நம்ம கிட்ட 5000 காயின் இருந்தாவே அது ரேட் என்ன ஆகும் என்று சொல்லி அதனால தெளிவாக புரியுற மாதிரி திறந்தோறும் மீட்டிங் எடுக்கிறாங்க. நம்ம அனைவரும் மில்லியனர் ஆக்குவது அவர்களுடைய வேலை. நம்மளுடைய கற்றுக்க பயிற்சி நம்ம எடுத்துக்க வேண்டிய வேலை நம்ம வேலை. அவர் சொல்லிக் கொடுக்கறத நம்ம தெளிவாக புரிஞ்சு எடுத்துக்கணும் சார். இந்த லீடருக்கு ரொம்ப வணக்கம், நன்றி, வணக்கம் சார். அடுத்தபடியாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு நிமிடம் 1 நிமிடம் 2 நிமிடம் தெளிவாக இந்த புரிஞ்சுக்கிட்டதை கேள்வியாகவும் கேட்கலாம். பேசுறதுனாலும் பேசுங்கள். அனைவரும் வாங்க. அனைவருக்கும் வாய்ப்பு தருகிறோம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சோ பேச வரவங்க உடனடியா வாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா உடனடியாக கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அருமை. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நம்பிக்கையும் புரிதல், பயிற்சி, முயற்சி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. கண்டிப்பா நீங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகிறது சர்வ நிச்சயம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்பிக்கையோட வாங்க, பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? ஆலிபேட் ஆஃபர் 1 டேல ஒவ்வொரு பேர் மேட்சுக்கும் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத கோல் செட் பண்ணுங்க. அதே போல நான் 10 பேர் மேட்சிங், 50 பேர் மேட்சிங், 100 பேர் மேட்சிங் அப்படின்னு ஒரு செட்டிங் வைங்க. இந்த மாசத்துக்குள்ள நான் இவ்வளவு பேர் மேட்சிங் பண்ணிடுவேன், இந்த வாரத்துக்குள்ள இவ்வளவு பேர் மேட்சிங் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கோல் செட்டிங் பண்ணுங்க. சோ உங்களுடைய கோல் செட்டிங் பண்ணா தான் அதுக்குண்டான முயற்சி நீங்க எடுக்க முடியும். அந்த முயற்சி வெற்றியும் அடையும். சோ தினந்தோறும் இன்னைக்கு $10 குறைவா யார் இருந்தாலும் சரி, அவங்க உடனடியாக அப்டேட் ஆகும். ஏன்னா அவ்வளவு வருமானம் கொட்டி கிடக்கு.
10 பேர் மேட்சிங் கூட நீங்க பண்ணாம இருந்துடாதீங்க. 10 ஈஸியா நீங்க பண்ண முடியும். 100 பேர் மேட்சிங் பண்ணணும். உங்களுடைய கோல் செட்டிங் என்ன தெரியுங்களா? 100 பேர் மேட்சிங் பண்ணணும். 100 பேர் மேட்சிங் பண்ணணும்னா எனக்கு 50 பேர் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. 20 பேர் வச்சே பண்ண முடியும். 10 பேர் வச்சு பண்ண முடியும். 5 பேர் வச்சு பண்ண முடியும். சரிங்களா? சோ முயற்சி தான். அதுக்கு தான் இந்த பயிற்சியை கொடுக்குறோம். இந்த பயிற்சி முயற்சி இருந்துச்சுன்னா உங்களால எத்தனை பேர் மேட்சிங் வந்தாலும் விரைவாக பண்ண முடியும். விரைவா பண்ணுங்க. நிறைய வருமானத்தை சம்பாதிங்க. விரைவில் ஆஃப்லைன் மீட்டிங் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோம். அந்த மீட்டிங்குள்ள யாரெல்லாம் அச்சீவர் இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நிறைய ரெகக்னேஷன்லாம் இருக்கு. ஓகேங்களா? சோ அனைவரும் வாங்க, ஒன்றாக இருந்து நம்பிக்கையோட பயிற்சி எடுப்போம், முயற்சி பண்ணுவோம். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். இன்றைய செஷன் கம்ப்ளீட் பண்ணலாமா? யார் மைக் ஆன் பண்ணி இருக்கிறீங்க? பேசுறீங்களா? வடிவேலு வணக்கம் சார். வடிவேலு சார். வணக்கம் சார். வணக்கம் சார். டியூட்டி எல்லாம் கண்டினியூ டியூட்டி ஆகி போச்சுங்க சார். அதனால காலையில கொஞ்சம் எனக்கு இடைவெளி அதிகமாயிருது. ஏதோ சொல்றத கொஞ்சம் கொஞ்சம் கேட்டுக்கிறேங்க. ஆப்பாய் தான் கேட்ப முடியுமா இருக்குது. சரி, பரவாயில்ல. நீங்க டியூட்டியில இருந்துகிட்டு இத கவனமா பாக்குறீங்க. நிறைய பேர் இன்னும் தூங்கிட்டே தான் இருக்கிறாங்க, எந்திரிச்சும் வரல. நீங்க டியூட்டிக்கு போயிட்டு அவ்வளவு ஒர்க்லயும் நீங்க இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்க. ஆனா நிறைய பேருக்கு இன்னும் தூக்கம் தான் போய் வர வேண்டியதா இருக்குங்க சார். கொஞ்சம் இதா இருக்குதுங்க சார். வாழ்க்கை வளரணும். ரெண்டாவது சார், எல்லாமே நான் கொஞ்சம் இந்த வீடியோ போடுறதுனால அதை கொஞ்சம் ஒரு நேரம் எனக்கு டைம் கிடைக்கும் போது கேட்கறேங்க சார். நல்ல ஒரு புரிதல் எல்லாம் ஒரு இது. நீங்க கருத்து கணிப்பு நல்ல ஒரு யாருக்குமே இந்த அளவுக்கு எடுத்து சொல்லி இதெல்லாம் நான் கேட்டாங்கன்னா நல்ல புரிதல் நிறைய வருங்க சார். ஆனா நம்ம மக்கள் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் இதா இருக்கிறாங்க. வரட்டுங்க சார். வருவாங்க கண்டிப்பா வருவாங்க சார். வருவாங்க சார். வரட்டும். அவங்களும் தூங்கி எந்திரிச்சாதானே தூக்கத்தை முதல்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. வருவாங்க சார். கண்டிப்பா வருவாங்க. நீங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட உழைப்பு மூலியமாக நீங்க வேலை பார்த்துக்கிட்டே பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வெற்றியாளர் தான். வாழ்த்துக்கள். நம்ம நன்றிங்க சார். அடுத்த பார்ட்னர் விரைவா வாங்க சார். வணக்கம் சார். திருச்செந்தூர்ல இருந்து சரவணன் சார். சரவணன் வணக்கம் சார். ஆமா சார். சார் வணக்கம் சார். சார் நான் ஒரு காலேஜ் பிரின்சிபாலோட டிரைவருங்க. அதனால போகும்போது காலையில பேச முடியல. உங்களது அப்பப்போ லைவா வருது. அதுல உங்க பர்மிஷன் இல்லாம என்ட்ரி ஆகி திருப்பி வெளில வந்துடுறேன் சார். நான் அங்க பேச முடியாது சார். காலேஜ்ல லேடிஸ் விமென்ஸ் காலேஜுங்க சார் அது. அது எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கறது அடிக்கடி நல்ல ட்ரைனிங்கா இருக்குங்க. கம்முன் காதுல ஹெட்போன் போட்டு கேட்க மட்டும்தான் சார் முடியும் என்னால. சார் மகிழ்ச்சி. உங்களுடைய சூழல் பரவாயில்ல. உங்களுடைய சூழல் அப்படி இருக்குது, அதனால பேச முடியல. பரவாயில்ல. ஆனா நிறைய நபர்கள் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க விழிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்ப இல்லைங்க சார். நடுவில் நீங்க யாருக்காவது ட்ரைனிங் கொடுக்கும் போது சொல்றேன் சார். நான் இப்ப இல்லை. எனக்கு 9 மணிக்கு மேல தான் வேலை. அது வரைக்கும் ஃப்ரீ தாங்க. நான் காலையில டெய்லி கேட்கறேன் சார் நான் உங்க மீட்டிங். மகிழ்ச்சி. நீங்க இடையில வரீங்க. எப்ப மீட்டிங் ஆனாலும் வரீங்க. வாழ்த்துக்கள். வாங்க சார். பயிற்சி எடுத்துப்போம். ஜெயிப்போம். தேங்க்யூ. நன்றி. ஓகே, நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? சார் காலை வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம் சார். முருகேசன் சார், திருச்செங்கோடு. அருமையா சார். திட்ட விளக்கம் அருமையா கொடுத்துக்கிட்டு வரீங்க. ஆனா இந்த திட்ட விளக்கத்தை படி நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். படும்போது நாம ஒரு டீமை பெரிய குரோத் பண்றதுக்கான முயற்சிகளை நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது நிறைவேறும் சார். அதாவது ஒருத்தர்கிட்ட பேசினாலும் அதே டைம் தான், 10 பேருக்கிட்ட பேசினாலும் அதே டைம் தான். நீங்க அந்த காலையில 5:30 மணிக்கு எழுந்திருச்சு 5:30 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிக்கிறீங்க. ஆரம்பிச்சு இந்த 10 பேர்த்துக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. இந்த 10 பேரும் கேட்டு அந்த 10 பேருமே ஒரு அரை மணி நேரத்துல நாம எல்லாமே நீங்க சொல்லி தர்றத புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிதலை நாம ஒரு 10 பேரை சேர்த்து உட்கார வச்சு அவங்களுக்கு நாம 10 பேருக்கும் புரிய வச்சுட்டோம்னா அருமையா டீம் செட் ஆகும் சார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும் சார். அந்த திறமைய வச்சு அந்த 10 பேரை கூட்டிக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். ஒவ்வொருத்தரும் இந்த முயற்சியை எடுக்கணும். எடுத்து நாம இந்த ஏலிப்பர் ஆப்பர்ல
நிறைய பேரை வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல என்ட்ரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 200 நாள்ல வந்து 100 200 மாறுதுன்னு வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த புரிதலை ஏத்துக்கிட்டு அவங்கவுங்களும் ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு வந்து தினசரி 10 பேருக்கு நம்ம வந்து பேசுற சர்வ சாதாரண விஷயம் சார். நம்ம வந்து மொபைல் வச்சிருக்கோம், மொபைல்ல ஒரு குரூப்பா செட் பண்ணி கூட அவங்களுக்கு வந்து நாம வந்து எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பி அவங்கள வந்து கேட்கறதுக்கு வைக்கிறதுக்கு ஈஸியான வழியெல்லாம் நீங்க சொல்லி தர்றீங்க. ஆனா அதை வந்து நாம வந்து சரிவர செய்யறோமா என்னன்னு தெரியல. ஆனா அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி நம்ம பேசினாக்க கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து நாம வந்து டீம் செட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். உள்ளூர்லயே நம்ம பேசணும்னு இல்லை, வெளி மாநிலத்திலையும் நம்ம பேசலாம், வெளிநாட்டிலையும் பேசலாம், எங்க வேணாலும் பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது திட்டங்களை வந்து நீங்க வகுத்து கொடுக்குறீங்க. அதை வந்து நாம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து செயல்பட்டோம்னா செயல்படுற வரைக்கும் நாமளும் வெற்றியாளர் ஆக முடியும், அவங்களையும் வெற்றியாளராக ஆக்க முடியுங்க சார். அதாவது வந்து 10 பேர்கிட்ட நம்ம பேசுற ஒருத்தர்கிட்ட பேசி கூட நம்ம 10 என்ட்ரியை போட வைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குங்க சார். அதாவது வந்து என்னோட போக்கஸ் வந்து இனிமேல் வந்து 1 லட்சம் போதான். இதை வந்து ஒருத்தர்கிட்டே பேசி 10 என்ட்ரி போடுற மாதிரி கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம கையில் எடுத்தோம்னாக்க டீம் வந்து சீக்கிரமா வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 1 லட்சம் போட வச்சுட்டோம்னா 3 பேரை போட வச்சுட்டோம்னா 200 நாளுங்கிற நேரம் இன்னும் குறைவான நாள்ல நம்மளுக்கு வந்து டாலர் $2000 மாறிடும். $1000 போடுறோம், $2000 மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா அதை கிரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பும் போது அவங்களும் அதே தொடர்ந்து ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். சில பேர் வந்து லட்சம் கணக்கில் கொடுத்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. அந்த வேலை வந்து 8 மணி நேரம்னு சொல்றாங்க, அங்கே போனால் 12 மணி நேரம் 14 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அவங்க வந்து 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கொடுத்து வேலைக்கு போகிறாங்க. போய் அங்கே சம்பாதிக்கிற டாலரை வந்து நம்ம உட்கார்ந்த இடத்துலயே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். இதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஆளை சூஸ் பண்ணி பிடிச்சி நம்ம வந்து பண்ணி ஒரு $1000 போடுங்கன்னு சொல்லி புரிய வச்சுட்டோம்னா நம்ம டீமும் குரோத்தாவும், நாமளும் ஜெயிக்கலாம், அவங்களும் வந்து உள்ளூர்ல இருந்துக்கிட்டே சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். இதைத்தான் நான் பண்றதுக்கு இப்போ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இதை பண்ணுவேன் சார். பண்ணி ஏலிபர் ஆப்பரில் ஒரு பிளக்ஸ் அடிச்சு நான் கடையில் மாட்டுவேன் சார். அதை மாட்டும் போது அவங்க வந்து கேட்கும்போது நம்ம திட்ட விளக்கத்தை சொல்லும் போது அவங்களும் அதே மாதிரி 10 பேர்த்துக்கு சொல்லுவாங்க. டீம் குரோத் ஆகிறதுக்கு வழியெல்லாம் இருக்குங்க சார். இனிமேல் வந்து நான் 1 லட்சம் தான் சார் எல்லாத்துக்கிட்டே பேசுறத. இதை வந்து முயற்சி பண்ணி அனைவரும் பண்ணுங்க. பண்ணுனாக்கா நம்ம வந்து சீக்கிரமா ஒரு அமௌண்ட்டை எடுத்து காட்ட முடியும், அடுத்தவங்களும் நம்பி வருவாங்க. இதை வந்து பண்ணுவோம் சார். நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி நன்றி. அருமை அருமை. உங்களுடைய வழிகாட்டுதல் அருமையா இருக்கு. சோ புரிதலும் அருமையா இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடியும். சோ நம்மளுடைய ஆஃப்லைன் மீட்டிங்லயும் நீங்க ஒரு பெரிய அச்சீவராக வரலாம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். ஓகே சார், நன்றி நன்றி. நாகராஜன் சார், ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தபடியாக மணிராஜ் சாரை நன்றி உரை கூறுமாறு அழைக்கிறேன். வருக வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு மணிராஜ் கொஞ்சம் வெளியே போயிட்டாங்க, கடைக்கு போயிட்டாங்க. சரிம்மா சரிம்மா சார். இன்னைக்கு மணிராஜ் வராத காரணத்தால் மீட்டிங் வர முடியுங்க சார். இந்த மீட்டிங் நாளைக்கு 5:30 மணிக்கு தொடங்கும். அனைவருக்கும் 1 லட்சம் பேஸ் நிச்சயம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.